இப்போ எங்கள் தலைவர் வந்து இது சம்மந்தமாக பேட்டியே கொடுத்துட்டாரு, ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டாரு. சோபா வந்து நாங்கள் வந்து ஆல்ரெடி முன்னாடியே ஆர்டர் பண்ணோம், ஆனால் அந்த நேரத்தில் சோபா வந்துருச்சு, சோபா வந்த நேரத்தில் உங்கள் கேமரா வந்துருச்சு, அதனால் வெளியில் பரவிருச்சு அப்படின்றது எங்கள் தலைவருடைய கருத்து. ஆனால் சிவி சண்முகத்துடைய வீட்டுக்கு வந்ததுக்கு நமக்கு தெரியாது. ஏன்னா அவர்களெல்லாம் அரசியலுக்கு எதுக்கு வந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அவங்க ஒன்றும் இந்த மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும்னு வரல. ஒரு காலத்தில் ஜெயலலிதா அம்மா காலிலேயே கடந்து அவங்களுக்கு தேவைகள் எல்லாம் செய்து கொண்டார்கள், பூர்த்தி செய்து கொண்டார்கள். இது நம்ம ஒன்றும் புதுசாக சொல்ல தேவையில்லை. இன்றைக்கி சோசியல் மீடியா உள்ள காலத்தில் எல்லாருக்குமே எல்லாமே தெரிகின்றன, சரிங்களா? ஆனால் விடுதலை சிறுத்தையுடைய தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் இந்த அரசியலுக்கு வந்தது முழுக்க முழுக்க இந்த மக்களுக்கு வந்து சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் வந்தார். அவர் வந்து கவர்மெண்ட்லேயே வேலை பார்த்தார். ஏறக்குறைய அந்த காலகட்டத்தில் நான் சொல்லுவது 90களில் அப்போயே அவருக்கு ஒரு நல்ல சம்பளம் கிடைத்தது. அந்த சம்பளத்தை கூட வாங்கி அவர் வீட்டுக்கு கொண்டு போகலை, அவர் அதை மக்களுக்கு தான் செஞ்சார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த காலகட்டத்தில் மண்டையில் மகாதேவன் மாதவன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எங்கள் ஊருக்கார், எங்கள் சொந்தக்கார். அவர் தான் வந்து எழுச்சி தமிழுடைய அம்மா அப்பாவுக்கு காசு அனுப்புவார். மாதம் மாதம் அனுப்பிவிடுவாருங்க. இன்னைக்கு பாவம் அவர் மதுரையில் மேலூரில் தான் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாரு. அதனால் அந்த நேரத்தை நம்ம ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தருணம்.